எலி பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டில் ஒரு எலிப்பொறி வாங்கியிருக்காங்க. அதை ஒரு எலி பார்த்துட்டு பயந்து போய் அந்த வீட்டில் இருந்த கோழிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது, என்ன பண்ணலான்னு. அது ஏன் பிரச்சனை இல்லைப்பா, நான் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு அந்த கோழி சொல்லுது. அடுத்து ஒரு ஆட்டுக்கிட்ட போய் ஐடியா கேட்குது. என்ன அவங்க உள்ளே விட மாட்டாங்கப்பா, எனக்கு என்னப்பா அதை பற்றி கவலை அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஒரு மாட்டுக்கிட்ட போய் கேட்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அது ஓன் பிரச்சனை, நீயே பார்த்துக்கோ, என்கிட்டலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுவும் பயந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே அன்றைக்கி போகாமல் அப்படியே அமைதியாக இருந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த வீட்டுக்காரமாக பயங்கரமாக கத்துது. என்னன்னு போய் பார்த்தா லைட்டு போடாமல் இருட்டுக்குள்ளேயே போய் அது எலிவாளுன்னு நினச்சி அந்த எலிப்பொறியில் மாட்டின பாம்போட வாழை பிடிச்சிருச்சு. அந்த அம்மா பாம்பு ஒரே போட போட்டுருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் பார்க்க வராங்க. சரி, அவங்கெல்லாம் வந்தோடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த கோழியை பிடிச்சி சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுறாரு. அடுத்த நாள் நிறைய பேர் பார்க்க வந்துடுறாங்க. இவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பிடிச்சி வெட்டி அந்த கறியை எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்றாரு. அப்புறம் அந்த அம்மா செத்து போச்சு. அப்புறம் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு செலவுக்கு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த மாட்டையும் வித்துடுறாரு. யாருக்கோ பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருந்தோன்னு வச்சுக்கோங்க, சில சமயம் அந்த பிரச்சனையில் நாம்ளும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.